நாமக்கல் அடுத்த நல்லிப்பாளையத்தில் மன்மதன் ரதி தேவி ஆலயத்தில் தெய்வீக திருமணம் நடைபெற்றது. 52ஆம் ஆண்டாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திருமணமாகாத ஆண்கள், பெண்கள் மன்மதன் ரதி தேவிக்கு மாலை அணிவித்தால் திருமணம் நடக்கும் என நம்பப்படுகிறது. தெய்வீக திருமணத்தை தொடர்ந்து மன்மதன் ரதி தேவி மணக்கோலத்தில் ஊரை சுற்றி வலம் வந்தார். பின்னர் இரவு முழுவதும் தெருக்கூத்து நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் மகாமாரியம்மன் கோயிலில் பாடைக்காவடி திருவிழா நடைபெற்றது. சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயிலில் கடந்த வாரம் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான பாடைக்கட்டி காவடி விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பாடைக்காவடி, பால் காவடி, பறவை காவடி உள்ளிட்ட காவடிகள் எடுத்து வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறையை ஒட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தனர். அதிகாலை 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடந்த நிலையில் 6 மணி நேரத்துக்கும் மேலாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் குடும்பத்துடன் காத்து நின்று சுவாமி தரிசனம் செய்தனர்.